வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். 1137 பயனாளிகளுக்கு ரூபாய் 10.20 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை கூட்டுறவு வார விழாவில் அமைச்சர் வழங்கி விழா பேருரை நிகழ்த்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் 71வது கூட்டுறவு வார விழா தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் கலோன் தலைமையில் பால்வளத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் 1139 பயனாளிகளுக்கு ரூபாய் 10.20 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா சிறப்புரை நிகழ்த்தினார். அதில் கடந்த ஆட்சியாளர்கள் கூட்டுறவுத்துறையில் 51 கோடி அளவில் நலக்கடன் உதவி வழங்கினர். இந்த அரசு பொறுப்பேற்று கொண்ட பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறையில் ரூபாய் 400 கோடி அளவில் பல்வேறு திட்டங்களில் விவசாயிகள், மகளிர், மாற்றுத்திறனாளிகளுக்கு என பொதுமக்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் திட்டங்களை வகுத்து வழங்கி வருகிறது என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம், நகர் தலைவர் கார்மேகம், துணை தலைவர் பிரவீன் தங்கம், பால்வளத்துறை துணை பதிவாளர் புஷ்பலதா, கூட்டுறவு பயிற்சி நிலைய முதல்வர் ரகுபதி, துணை பதிவாளர் மணிகண்டன் உட்பட ஏராளமான அரசு அலுவலர்களும் பயனாளிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம். இந்த இலட்சிய உணர்வு எங்கும் ஒலித்து இன்ப கீதமாக இந்த நாட்டில் எழுச்சி உருவாக கூட்டுறவு தத்துவங்களை அனைத்து வகையிலும் கடைபிடித்து பணியாளர் கூட்டுறவு சீக்கிரம் நாணயங்கள் 34 மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் ஆக மொத்தம் நமது மாவட்டத்தில் 212 கூட்டுறவு அமைப்புகள் கூட்டுறவு ரூபாய் 71 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிதியாண்டில் பெருமளவு விவசாயிகளுக்கும் விவசாய கூலிகளுக்கும் பயன்பெறும் வகையில் கடன் வழங்க திட்டமிடப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. மீன் வளர்ப்பு கடனாக இந்த ராமநாதபுரம் தாலுகா மண்டபம் பகுதியில் 6,94,00,000 கடன்கள் வழங்கி அதிக அளவு கடன்கள் வழங்கியதில் முதன்மை மாவட்டமாக நமது மாவட்டம் திகழ்கிறது. 23-24 ஆண்டில் 60 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ரூபாய் 26 லட்சம் கடன் வழங்கப்பட்டுள்ளது. நமக்கு பெறப்படவில்லை. திரும்ப வருகிற போது நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் எண்ணி பார்க்கிறார். ஏன் நாம் இதை ஒன்றிய அரசிடத்திலே கேட்டு பெற வேண்டும், நாமளே இதை உருவாக்க வேண்டும் என்று அன்றுதான் உணவுக்காக கொடுத்திருந்தோம். பயிர் லோன் பற்றி சொல்றேன். ஆனால் லாஸ்ட் வருஷம் கடைசி வருஷம் 23-24 நம்ம 382 கோடி லோன் பயிர் லோன் கொடுத்துருக்கோம். இந்த லோன் பார்த்தா 3 வருஷத்துல 7 மடங்கு உயரும். இதுபடி நம்ம எந்த வருஷம் டார்கெட் 400 கோடி வச்சிருக்கோம். அதுல வரக்கூடிய போர்டல்ஸ் ஆல்சோ நம்ம சில டைம் டிஎன்சிஎஸ்சி டவுன்லேருந்து ஒரு கடைக்கு கொண்டு போகணும். ஸோ அதுக்கான நம்ம இப்போ கான்ட்ராக்டர்ஸ் தான் ஹையர் பண்ணுறோம். ஸோ அந்த பேக்ஸ் மூலமாக ஒரு லாரி வாங்கிட்டு அதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேற வரக்கூடிய அரசாங்கம் 1.5 வருஷம் நாங்கள் இருக்கோம். 3 வருஷத்தில் என்னென்ன பணிகள் செஞ்சீங்க, அதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுங்கிறத நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த அரசாங்கம் என்பது நிறைய காரியங்கள், பாலங்கள், சாலைகள், கட்டடங்கள், நிறைய குடிநீர் 2818 கோடி ரூபாய் என்னுடைய மாவட்டத்திற்கு சுதந்திரம் அடைந்து இந்த தலைவர் கொடுக்கல. நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் 2818 கோடி ரூபாய் கொடுத்து நம்முடைய ஏப்ரல் மாதம் தண்ணி வரப்போகுது. தொடர்ந்து நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட. ஆக குடிநீர் எல்லா கிராமங்களுக்கும் பைப் லைன் மூலம் 2818 கோடி ரூபாய்க்கு தண்ணி வருது போகிறோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நகை கட்டணம். பெண்கள்லாம் நகைகள்லாம் அடை வச்சு திருப்ப முடியாமல் ஏழை எளிய பெண்கள் கொடுத்த நகை கடை. இங்கே வந்திருக்க கூட எல்லாரும் வசதியான ஆட்களாக தெரிஞ்சு எனக்கு பார்க்கும்போது ஏழை எளிய மக்கள் நிறைய இருக்காங்க. நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் கூட பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு நம்முடைய தலைவருடைய ஆட்சியில் பெண்கள் மிக நிம்மதியாக இருக்கிறார். நிறைய சட்டங்கள் வந்திருக்கு.
அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கூட்டுறவு நாட்டுறவு என்ற ஒர்க் நடத்துகிறோம். கூட்டுறவு ஒரு சடங்கு மாதிரி நினைக்கூடாது. இப்போ 400 கோடி சொன்னார் கலெக்டர். எல்லா வருஷத்தையும் விட பழைய கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்தது? அன்னை சாரதா மகளிர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் முதலாவதாக அடுத்து எஸ்தர் ராணி அவர்களுக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.